வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் தொடங்கி இன்றோடு 316 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் நேற்று இரவு கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்துள்ளதாக எகிப்து, அமெரிக்கா மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு சில மணி நேரங்களில் தாங்கள் தங்களின் தாக்குதலை தற்சமயம் நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்தது. ஆனால் இஸ்ரேலின் செய்தி தொடர்புத்துறை அறிவித்தது. ஆனால் உடனடியாக மிக கடுமையான தாக்குதல் மூலம் மீண்டும் குழந்தைகளை கொல்லும் வேலையை துவங்கியது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன் மீது ஒரு பழியை போட்டுவிட்டு இந்த போர் நிற்காமல் இருப்பதற்கு ஹமாஸ் தான் காரணம், நாங்கள் கொடுத்த போர் நிறுத்த தீர்மானத்தை அவர்கள் ஏற்கவில்லை என்று கூறுவதற்கான ஒரு சதிவேலை நடப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் மறுபுறம் ஹெஸ்புல்லாவாகட்டும், ஈரான் சுப்ரீம் லீடர் அவர்களாகட்டும் மிக கடுமையான தங்களின் காத்திரமான பதிவை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயம் தாக்குதல் நடத்துவோம் இஸ்ரேல் மீது என்பதை ஒருபுறம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான விவகாரம் என்பது பெருமளவில் வெளிச்சத்திற்கு தெரியாத அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அது மிக ஒரு மோசமான நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறது. அணு ஆயுத போர், நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அணு ஆயுத போருக்கான சம்பாசனைகள் அங்கே நடக்கிறது. அப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் நாம் பல நாட்களாக கூறி வருவது. இந்த தகவல்கள் என்ன, இதன் உள்ளர்த்தங்கள் என்ன, இது எதை நோக்கி நகர்கிறது என்பதை இன்று நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நேத்து நடந்த இந்த பேச்சுவார்த்தை இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து ஹமாஸ் கலந்துக்காதுன்றது ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு அவங்க வந்து எல்லாமே கிட்டத்தட்ட சரியா இருக்குங்க, கைக்குடி வந்துரும் அப்படின்னு ஜோ பைடன் சொல்றாரு. என்னன்னா என்ன ஒரு வாரத்துல எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தகவலை ரிலீஸ் பண்றாரு ஜோ பைடன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க, ஹமாஸ் சொல்றாங்க, நாங்க எதெல்லாம் ஹனிய உயிரோட இருக்கும்போது எதெல்லாம் முன் வச்சு பேசணும்னு சொன்னோமோ அதையெல்லாம் விட்டுட்டாங்க. அது இல்லாம புதுசா நிறைய திணிக்கிறாங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும், நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே நீங்க நிறைய போன தடவை பேசினதுதான், நிறைய தடவை பேசினதுதான். இப்ப நான் இங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து வர வேண்டியது தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் மிக கடுமையாக காத்திருக்கு. இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடியட்டும், இதுக்கப்புறம் நம்மளுடைய தாக்குதலை தொடங்கலாம் அப்படின்னு காத்திருக்கு. அப்படிதான் நானே அப்படிதான் நம்பினேன். ஏன்னா நேற்று 16 இரவு நேற்று பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு அந்த தாக்குதல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னும் இன்னைக்கு வந்த காணொலி, அவர்கள் தரப்பு இந்த காணொலி, இன்னும் மக்கள் காத்திருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும், மிக கடுமையான தாக்குதல் நம்ம தரப்பிலிருந்து இருக்கும் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு தரப்பும், அமெரிக்கா தரப்பு, ஈரான் தரப்பு, இதுல வந்து யாருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து முன்னாடி போறதா நீங்க பாக்குறீங்க, ஃபார்வர்ட்ல இருக்கதா நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் தோழர். இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு தரப்பை வெளியேற்றிட்டு இன்னொரு தரப்பு மட்டும் பேச்சுவார்த்தைக்கு அவசரமா போனது மட்டும் இல்ல, அவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வந்துட்டது மாதிரி வந்து பேசுறது. இது எல்லாமே நமக்கு எதை சொல்லுதுன்னா, இந்த பேச்சுவார்த்தை வந்து ஹமாஸ் தரப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸோட தான் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது இடம்பெறுது அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்ற தகவல்கள் இத அதாவது ஹமாஸ் இல்லாம அவங்களுக்குள்ளேயே வந்து நடத்துற பேச்சுவார்த்தைங்கிற அந்த 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 திட்டமே ஒரு சரியான திட்டம் கிடையாது. இப்போ நீங்க உண்மையாவே போரை நிறுத்தணும்னா, போர்ல சம்பந்தப்படக்கூடிய எல்லாரையும் வச்சுதான் நீங்க பேச முடியுமே தவிர, போருக்கு தொடர்பு இல்லாதவர்கள் உட்கார்ந்து 3 பேர் உட்கார்ந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இதை வந்து நீங்க இதுதான் தீர்வு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்கன்னா, உங்களுடைய வந்து திணிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுடைய கண்டிஷனை வந்து ஏத்துக்க வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறீங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு பிரதானமா வந்து இறங்குற 2 நாடுகள் வந்து எஜிப்தும், கத்தாரும். கத்தார் வந்து ரொம்ப கிளண்டஸ்டைனான நடவடிக்கையில அமெரிக்காவுடைய விஷுக்காக தான் வந்து இயங்குது. பெரும்பாலும் வந்து அதனுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா, அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தான் வந்து கத்தார் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு மோசமான நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க.
அதை வந்து அவங்க ஏதோ வந்து தீர்வு திட்டம் வைக்கிற மாதிரியும், காசா மக்களுக்காக உண்மையாவே அக்கறை செலுத்துறவர்கள் மாதிரியும் வந்து நடந்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நடவடிக்கைகளா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இதனுடைய தீர்வு எதுவா இருந்ததுனாலும், இதுல 2 கண்டிஷன்ஸ், பிரதானமான 2 கண்டிஷன்ஸ் ஹமாஸால ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ், பலஸ்தீனியர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ். இப்ப இந்த 2 கண்டிஷன்ஸ தான் வந்து நெத்தன்யாகு இந்த டாக்ல வச்சிருக்கிறதா ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒண்ணு, அந்த நெட்சரிம் கொரிடோர்னு சொல்லி காசாவை 2ஆ பிளந்து மத்திய காசாவுல வந்து ஒரு அந்த பியர் கூட போட்டாங்க. மிதக்கும் துறைமுகத்தை போட்ட இடத்துக்கு வந்து ஒரு காரிடார் வந்து போடுறாங்க, ஒரு சாலை வழி பாதை. அந்த பாதையை வந்து இஸ்ரேல் வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த கண்டிஷன். அதே போல ரஃபா கிராசிங் அந்த பிலடெல்பி காரிடாருங்கிறத இஸ்ரேல் வந்து தன்னுடைய பஃபர் சோனா வச்சு கட்டுப்பாட்டுல வச்சுக்கும் அப்படிங்கிறது 2வது கண்டிஷன். அதாவது உள்ளுக்கு போற பொருட்கள் வர்ற பொருட்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கட்டுப்பாட்டுல அந்த பகுதி இருக்கணுங்கிறது 2வது கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனும் கட்டாயமா வந்து தேவைங்கிறது தான் நெத்தன்யாகு புதுசா கொடுத்திருந்த கண்டிஷன். அதாவது ஏற்கனவே பைடன் சொன்ன அந்த சீஸ்ஃபயர் டீல்ல இல்லாத புது கண்டிஷன்னா இந்த 2 கண்டிஷன். இப்ப இந்த 2 கண்டிஷனும் ஒண்ணு இவங்களை முழுமையா பிசீச் பண்றதுக்கான கண்டிஷன். ரஃபா கிராசிங்ல உதவி பொருட்கள்ல இருந்து, உணவுப் பொருட்கள்ல இருந்து எதுவா இருந்தாலும் உள்ளுக்கு போகணும்னாக்கா ரஃபா கிராசிங் வழியா தான் போய் ஆகணும். இப்ப ரஃபா எல்லை பகுதியினுடைய கட்டுப்பாடை முழுமையா இஸ்ரேல் அரசாங்கம் கையில வச்சுக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிசீஜ் பண்ணி வச்சிருந்ததோ, அதாவது சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சிருந்ததோ, அதை விட மோசமா வந்து இந்த பகுதியை வந்து அடைச்சு வச்சுக்கும். ஏன்னா தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன்னா இந்த அக்டோபர் 7க்கு முன்னாடி வரைக்கும் அது எகிப்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. இப்போ அது நேரடியா இஸ்ரேல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா, கம்ப்ளீட்டா எல்லா பகுதியும் இஸ்ரேலுடைய எல்லை பகுதியா தான் இப்ப வந்து இருக்கும். இப்ப இஸ்ரேலுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் காசா வந்து இருக்க முடியும். இதை ஒரு காலத்திலும் பாலஸ்தீனியர்கள் ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அடுத்த 2வது கண்டிஷன் இவங்க சொல்றது, இந்த நெட்சரிம் கொரிடோரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுப்பாங்கிறது, காசா வடக்கு பகுதிக்கு மக்கள் போகும்போது நடுவுல இந்த நெட்சரிம் கொரிடோரை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்ஆர்ம் பண்ணுவோம் அப்படிங்கறத அவங்க கண்டிஷனா சொல்றாங்க. அதாவது யாரு போனாலும் முழுமையான ஆய்வு நடத்தி அவங்கள முழுமையா செக் பண்ணி, அவங்க எந்த ஆயுதங்களும் இல்லாத அளவுக்கு செக் பண்ணிட்டு அவங்கள அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. இப்ப இது எதுக்காக வைக்கிறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுடைய ஆட்கள் வந்து இந்த பகுதியில போகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க பிரதானமா நோக்கமா வைக்கிறாங்க. அப்போ இந்த போரை நிறுத்துறதுக்கான கண்டிஷன் சொல்லிட்டு இந்த 2 மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்களை நெத்தன்யாகு திணிக்கிறாரு. அவருடைய போர் நிறுத்தத்துல இதை வந்து கண்டிஷனா வச்சேன்னா தான் போரை வந்து நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறத திணிக்கிறாரு. இத ஏத்துக்கிட்டா இந்த போர் நிக்குங்கிறாரு. ஆனா இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமான காசாங்கிறது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது. அப்போ இதை வந்து அனுமதிக்க முடியுமான்னா கட்டாயமா அனுமதிக்க முடியாது. ஒரு இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கிட்ட தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுமையா ஒப்படைக்கிற அளவுக்கு முட்டாள்தனம்ங்கிறது உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சோ அததான் வந்து இங்க ப்ரப்போஸ் பண்றாங்க. இதைத்தான் இலங்கையில ப்ரப்போஸ் பண்ணாங்க. இதைத்தான் வந்து இலங்கையில என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை இனப்படுகொலை பண்ண அரசாங்கமே பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு போனதுதான் சர்வதேச சமூகத்தினுடைய வேலையா இருந்தது. இப்ப அதை தான் வந்து இங்கேயும் திணிக்கிறதுக்கான முயற்சி இடம்பெறுது. அது ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்வு திட்டம். சோ அதனால அதை வந்து கட்டாயமா ஏத்துக்க போறது இல்ல. இப்ப இந்த திட்டத்தை வச்சா பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ஏத்துக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் இந்த துரோக நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. அவங்க ஏதோ வந்து தீர்வு திட்டத்தை வைக்கிற மாதிரி காசா மக்கள் மீது அக்கறை செலுத்துற மாதிரியான ஒரு நம்பிக்கை துரோகமான ஒரு வேலையில வந்து ஈடுபடுறாங்கிறது மட்டும்தான் இதுல தெளிவானது. இப்ப இந்த 2 கண்டிஷனும் இல்லாம ஒருவேளை இந்த காசா சீஸ்ஃபயருங்கிறது அக்ரி செய்யப்பட்டுச்சுன்னா வரவேற்கக்கூடியது. அப்படி ஒருவேளை அக்ரி செய்யப்படுது அப்படின்னா அதற்கு பின்னணி காரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் இந்த பகுதியில விரிவாகிறதுக்கான அடிப்படை வந்து அங்கிருந்தே ஆரம்பிச்சிருது. சோ இது என்னன்னா
இப்ப ஈரான் வந்து ஈரானுடைய சோவரனிட்டியில தோழர் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தோழர் ஒரு நிமிஷம் எனக்கு புரியல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இந்த அதாவது வந்து இத முதல் பார்ட்டியெல்லாம் இந்த 2 இடத்தையும் அவங்க வச்சிருந்தா, இது வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க பாலஸ்தீன் தரப்பு. இது ஓகே. ஒருவேள அந்த 2 ஷரத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஒத்துக்கறாங்கன்னா, அதன் பிறகு இந்த டீம் வந்து ஈரான் நோக்கி போகும்னு சொல்றீங்களா? அதாவது வந்து அமெரிக்கா, அந்த கத்தார் டீம். ஏன்னா நீங்க சொல்ல வந்தது அதான் நெனைக்கிறேன். கரெக்ட்டா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப அதுக்கான பிளானா வந்து 2 வகையான வாய்ப்பு இருக்கு. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து இது 2 வகையா பிளான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம்ஹ்ம். ஒண்ணு வந்து உண்மையாவே இந்த காசா பிரச்சனைங்கிறத தீர்க்காம ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு போக முடியாதுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழல். அமெரிக்காவுக்கு ஈரானை எதிர்கொள்ளணும்னா, இந்த பகுதியினுடைய ஆதரவு சக்திகள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ உதவி குடுக்கணும். அவங்களுடைய தளங்கள குடுக்கணும். அப்பதான் வந்து ஈரான்ங்கிற ஒரு நாட்ட வந்து அவங்களால தாக்குதல் நடத்தி வீழ்த்த முடியும். இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு பாதிப்புகள வந்து பெருமளவுக்கு ஏற்படுத்த முடியும். தோல்வியடையாம தன்னை தற்காத்துக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல ஈரான் கூட போருக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு மோசமான நிலையில தான் அமெரிக்காவுடைய டிப்ளமசிங்கிறது இந்த பகுதியில இருக்கு. அதற்கு பிரதான காரணமா இருக்கிறது காசா ஜெனோசைட். இப்ப பலஸ்தீனியர்களுடைய ஜெனோசைடு தான் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்ல வந்து யுஎஸ் அரசாங்கத்த இந்த பகுதியில நிலைநிறுத்தி வச்சிருக்கு. இப்போ இவங்க இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது வந்து ஈரான வந்து வீழ்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல வந்து பொறுமை காக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துட்டாங்க. அமெரிக்கன் நியோகான் ஐடியாலஜிஸ் வந்து நகர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒண்ணு இந்த பகுதியில இருக்கிற இந்த நாடுகள தன்னுடைய அணிக்கு இணைக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக்கான ஒரு தீர்வு திட்டத்த வைக்கணும். இப்ப சிம்பாலிக்கா வச்சுட்டு, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்துல அதையே காரணமா வச்சு நாங்க சொன்னோம் உண்மையாவே, காசா மக்களுக்கான அமைதிய கொடுக்கறதுக்கான முயற்சியில நாங்க எல்லாருமா ஈடுபட்டோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணோம். ஒரு தீர்வு திட்டத்த வச்சோம். போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்ப உருவாக்கி குடுத்தோம். ஆனா, ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருக்கிற ஹமாஸ் அமைப்பு இத ஏத்துக்கல. அதனால இதுக்கு மேல எங்களால எந்த உதவியும் பண்ண முடியாது. இதுக்கு முழுமையா காரணமா இருக்கிறது ஹமாஸ் தான். அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் மேல குற்றச்சாட்ட வச்சுட்டு, ஹமாஸ் பலஸ்தீன மக்களுக்காக வேலை செய்யல. அது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேலை செய்யுது. அப்படிங்கிற அவங்களுடைய வழக்கமான அந்த போகஸ் குற்றச்சாட்ட வந்து சொல்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இல்ல இந்த பிரச்சனைய வந்து நம்ம கையில வச்சுக்கிட்டே ஈரான் மீது முழுமையான தாக்குதல வந்து நம்மளால நடத்த முடியாது. மக்கள் ஆதரவ பெற முடியாது. தங்களுடைய சொந்த நாட்டுல வந்து பெரும் எதிர்ப்புகள வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படிங்கிற இடத்துல, இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு திட்டம், போர் நிறுத்தத்த வந்து நீங்க முழுமையா அக்ரி பண்ணி ஒத்துக்க வச்சீங்கன்னா மட்டும் தான், நாங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு கட்டாயத்த வந்து இவங்க டிமாண்டா வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு டிமாண்டா வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து முதுகெலும்போட இருக்கிறாங்கன்னா, அது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ற அளவுக்குலாம் என்னைக்குமே நடந்துகிட்டது கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து பப்பட்டுகளா தான் இயங்கிட்டு இருக்காய்ங்க. நான் சொல்றேன். அப்படி ஒரு வேள வந்து அவங்க வந்து கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கிறவங்களா இருந்திருந்ததுன்னா, ஒரு வேள வந்து இந்த காசாங்கிறது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையா நடந்துகிட்டு இருக்கு. இத வந்து நாங்க அனுமதிக்க முடியாது. நீங்க ஈரான தாக்குதல் நடத்தணுங்கிறதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. ஆனா, காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது, எங்க மக்கள் அதற்கு அனுமதி குடுக்க மாட்டாங்க. அதனால காசா பிரச்சனைய நீங்க வந்து சைட்லைன் பண்ணுங்க. அத பின்னாடி நீங்க பேசிக்கங்க. இன்னைக்கு போர் நிறுத்தத்த அறிவிங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவோம். அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ வந்து அமெரிக்க நியோகான்ஸுக்கு வந்து குடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எய்தர் வே இந்த வகையில குடுத்திருந்தாலும் சரி, இல்ல அந்த வகையில குடுத்திருந்தாலும் சரி, இது ஈரான தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு அடிப்படையான கட்டமைப்பு ரீதியான வேலைகள்ங்கிறது இடம்பெறுது. இன்னொரு இது பக்கத்துல இது ஒட்டுமொத்தமாவே இது கேட்டா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் என் வாயில வருது. அயோக்கியத்தனமால இருக்கு. எய்தர் அந்த பக்கம் போனாலும் நாங்க ஈரான் அடிக்கணும், இந்த பக்கம் போனாலும் ஈரான் அடிக்கணும்னா, அப்ப இவங்க இந்த ரீஜன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப இந்த சவுதி, கத்தார், துபாய் இந்த நாடுகள்லாம் என்ன ஒரு தங்களுக்கு எந்த இது பவருமே வேண்டாம். நாங்க வந்து இதோட பப்போட்டாவே இருந்துக்கிறோம். கடைசி வரைக்கும் நாங்க மேல ஏறி வர தயாரா இல்ல அப்படின்னு இருக்காங்களா? இல்ல இப்ப இவங்களுடைய செயல்பாடுங்கிறது அததான் இப்ப நமக்கு காட்டுது. ஏன்னா, இப்போ ஈரான் மீது ஈரானுடைய சாவர்னிட்டில அதுவும் குறிப்பா பலஸ்தீனிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான ஹமாஸினுடைய தலைவர ஒரு அசாசினேஷன் பண்ணதுக்கு அப்புறம்,
அதற்கான பதிலடியை நாங்க கட்டாயமா கொடுப்போம்னு அவங்களுடைய தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதற்கான தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் செயல்பட முடியாத நிலையில இருக்கு. இஸ்ரேலுக்குள்ள வந்து இன்டர்னல் பொலிட்டிக்கல் பிரச்சனை பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் நெத்தன்யாகுக்கும் வெளிப்படையா நடக்குது, சண்டை நடக்குது வெளிப்படையா. மக்கள் வந்து அச்சத்துல வந்து போய் எல்லாம் பங்கருக்குள்ள ஒளியிற அளவுக்கு நிலைமை இருக்கு. பென்கூரியன் ஏர்போர்ட் வந்து முழுமையா வந்து செயல்படாம கிடக்கு. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய கேள்விக்கு வந்துருச்சு. பெருமளவுக்கு முதலீடுகள் வந்து நாட்டை விட்டு வெளியேறிடுச்சு. அந்த செட்டிலர்ஸ் வெளியேறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமான நிலையில போயிட்டாங்க. இந்த தாக்குதல் வந்து அறிவிச்ச உடனே, இந்த தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்றத சொன்ன உடனே இவ்வளவு பாதிப்புகளை இந்த என்டிட்டி வந்து அனுபவிக்குது. இப்ப இது தொடர்ந்து வந்து இந்த தாக்குதல் நடந்ததுன்னா இப்ப இந்த என்டிட்டி கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களால வந்து எதிர்த்து நிக்கவே முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைங்கிறது இல்லை. ஏன்னா இவங்க ஏற்கனவே 10 மாசம் இவங்களுடைய ஒட்டுமொத்தமான சிஸ்டம் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்காங்க. ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்காங்க, ஹமாஸுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ராணுவம் செயல்பட முடியாத நிலையில கிடக்கு. அவங்களால வந்து மோரல் இல்ல. அதனால வந்து அவங்களுக்கு போருக்கு போறதுக்கே பயந்துகிட்டு இருக்கிறாங்க ரிசர்விஸ்ட். சோ இவ்வளவு மோசமான நிலையில இது வரைக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான நிலையில இந்த இஸ்ரேலுங்கிற நாடு இன்னைக்கு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதற்கு எதிரான அந்த தாக்குதல்ங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின உடனே இதுல அமெரிக்கா வந்து ரொம்ப அக்கறை செலுத்துனுச்சு. அமெரிக்கா வந்து இதுல ரொம்ப ஈடுபாடு காட்டுனுச்சு. அமெரிக்கா வந்து தன்னுடைய 13 கப்பல்களை உடனடியா அனுப்புனுச்சு. தன்னுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் அந்த பகுதிக்கு உடனடியா அனுப்பிச்சிருச்சு. அதுவும் வேகமா வர சொல்லி அனுப்பிச்சிச்சு. அதை விட வேகமா யாரு செயல்பட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா எஜிப்தும் கத்தாரும் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப எஜிப்தும் கத்தாரும் இந்த தீர்வு திட்டத்தை வந்து 15ஆம் தேதி உடனடியா வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும்னு சொல்லி 2 பேரும் இணைந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. 15ஆம் தேதி இது வந்து யாருடைய பின்னணியிலிருந்து வந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் கண்டிஷன் என்னவா இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. இப்ப இந்த நெருக்கடியை எதிர்கொள்றதுக்காக தங்களை முன்னிறுத்தி தங்க வந்து முன்னாடி நின்று அவங்களுடைய பேர்டன் எல்லாத்தையும் சுமந்துக்கிறதுக்காக இந்த 2 பேரும் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து 15ஆம் தேதின்னு ஏன் சொல்லணும்? உடனடியா தீர்வு திட்டத்தை வைக்கணும், இல்ல உடனடியா வந்து இந்த போரை வந்து நிறுத்தணுங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருந்ததுன்னா ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு திட்டம்ங்கிறது கிடப்புல கிடக்கு. அதான் இஸ்ரேல் அரசாங்கம் ஒத்துக்காம கிடக்கு. இப்ப இஸ்ரேல் அரசாங்கத்தை உடனடியா இந்த தீர்வு திட்டத்தை ஏற்கனவே அக்ரி செய்யப்பட்ட தீர்வு திட்டத்தை நீங்க ஒத்துக்கணும் உடனடியா அப்படின்னு சொல்லணும். நாளைக்கே வந்து ஒத்துக்க வைங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். அதெல்லாம் பண்ணல. 15ஆம் தேதி மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடனடியா அழைப்பு விடுக்கிறாங்க. ஏன் விடுக்கிறாங்க? 15ஆம் தேதிக்கு ஏன் விடுத்தாங்க? இந்த 5 நாள் 6 நாள் எதுக்கு அந்த கேப் விட்டாங்க? உடனடியா நிறுத்தணுங்கிறவங்க எதுக்கு 5 நாள் 6 நாள் கேப் விட்டாங்க? இல்ல இப்ப 5 நாள் 6 நாள் கேப் விட்டதுக்கு அப்புறமும் 2 நாள் பேச்சுவார்த்தை முழுமையா நடத்தி இன்னும் 1 வாரத்துல வந்து இந்த தீர்வு திட்டத்தை நாங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம்னு சொல்றதுக்கான அடிப்படை என்ன? ஏன் இன்னும் 1 வாரம் தேவைப்படுது? இப்ப எல்லாமே நீங்க பேசிட்டீங்க, எல்லாமே கிட்டத்தட்ட வந்து முடிவுக்கு வர வேண்டிய நிலையில இருக்குதுன்னா நீங்க உடனடியா நாளைக்கே செயல்படுறதுக்கு கொண்டு வர வேண்டியதானே? ஹமாஸுக்கு வந்து இதெல்லாம் நாங்க அக்ரி பண்ணிட்டோம், நீங்க சொன்னதெல்லாம் நாங்க சேர்த்து கேட்டுட்டோம், இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க, அதனால உடனடியா வந்து நாங்க தீர்வு திட்டத்தை வந்து அக்ரி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புறோம், உடனே சைன் போட்டு கொடுங்க, உடனடியா வந்து இந்த இந்த போர் நிறுத்தத்தை வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. நீங்க ஏன் பண்ணல? நீங்க ஏன் 1 வாரம் தள்ளி போடுறாங்க? இந்த 1 வார கடைசியில தான் வந்து அவங்க பேசுவாங்கங்கிறாங்க. இதுல திங்கட்கிழமை நெத்தன்யாகு பைடன் அமெரிக்காவில் சந்திக்கிறாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆந்தனி பிளிங்கன் டெல்லவீவ் வராரு. இப்ப இந்த நிகழ்வுகள்லாம் ஏன்? இதெல்லாம் ஏன் நடக்குது? இப்போ இது எல்லாமே பேச்சுவார்த்தைங்கிறது இங்க கத்தார்ல நடக்குது, இல்ல தோஹால நடக்குது, இல்லைன்னா வந்து கெய்ரோல நடக்குதுன்னா அவங்க எல்லாருமே முன்னாடியே வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கணும். இப்போ உடனடியா வராங்க. இதுக்கெல்லாம் எதுக்காக வராங்க? ஏன் நெத்தன்யாகு அமெரிக்கா உடனடியா போறாரு பைடனை சந்திக்கிறதுக்கு? இப்ப இந்த திட்டமிடல் வந்து எதனால நடக்குது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே என்ன சேர்ந்து பண்றாங்கிறது பார்த்தோம்னா ஈரான் தரப்புல இருந்து ஒரு தாக்குதல்ங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த எதிர் தாக்குதலை பண்ணுவாங்கிறத உறுதிப்படுத்தி நெத்தன்யாகு சொல்லிட்டாரு.
ஈரான் வந்து நம்ம இதைதான் முன்னாடியே சொன்னோம். என்ன மாதிரியான தாக்குதல் ஈரான் நடத்தணும்னாலும் எதிர் தாக்குதல்ங்கிறது நெத்தன்யாகு பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்னோம். அதை தான் நெத்தன்யாகு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எந்த தாக்குதல் நடந்ததுனாலும் அதற்கான பதிலடி தாக்குதல் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இப்போ பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து போரை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த போர் நடவடிக்கைக்காக தான் 13 கப்பல்களை அனுப்புனுச்சு. ஒரு நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்கா உடனடியாக அந்த பகுதிக்கு அனுப்புனுச்சு. போரை நிறுத்தணுங்கிறத பிரதான நோக்கமா வச்சிருந்ததுன்னா 13 கப்பல்கள், போர்க்கப்பல்கள் இந்த பகுதிக்கு உடனே அனுப்பிச்சிருக்காது. ஆந்தனி பிளிங்கனையும் லாய்ட் ஆஸ்டனையும் உடனே முதல்ல இங்க அனுப்பிச்சிருக்கோம். உடனடியா போய் பேச்சுவார்த்தை நடத்து, வேலையை முடி, தீர்வு திட்டத்தை ஒத்துக்க வை, போரை வந்து நிறுத்து அப்படின்ட்டு. அதை பண்ணல. அவங்க உடனடியா போர்க்கப்பல்களை தான் இந்த பகுதிக்கு அனுப்புறாங்க. அப்போ இதுல இருந்தே கிளியரா தெரியுது, நீ போர் தாக்குதல் நடத்தினா பாதுகாப்புக்காக நிக்கிறது மட்டும் இல்ல, உண்மையிலும் போர் தொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த போர்க்கப்பல்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டுச்சு. உடனடியா அந்த சென்காமுடைய கமாண்டரை வந்து உடனடியா டெல்லவீவுக்கு அனுப்பி டெல்லவீவ்ல வந்து பாதுகாப்பு இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்றதுக்காக உடனடியா அனுப்பிச்சுது. ஒட்டுமொத்தமான தன்னுடைய ரிசர்வ் படைகளை வந்து இந்த பகுதியில நிலைநிறுத்தி இருக்கிற படைகளை எல்லாத்தையும் வந்து புது படைகள் எல்லாம் கொண்டு வருது, மரைன் படைகள் எல்லாம் கொண்டு வருது. இப்ப இதெல்லாம் ஏன் பண்ணுதுன்னா ஈரான் தாக்குதல் நடத்துதுன்னா போர் வந்து விரிவாகிறதுங்கிறது உறுதி. இப்ப இதை புரிஞ்சுகிட்ட ரஷ்யா போன்ற நாடுகள் தான் இதுக்கு பாதுகாப்பு அரணா ஈரானுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், நீங்க வந்து இஸ்ரேலை பாதுகாத்துட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வந்தீங்கன்னா ஈரானை பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகள் வந்து எல்லாருமே இந்த இடத்துல மையம் கொண்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த பிளான ரஷ்யா தரப்புல இருந்து வச்ச உடனே கூர்ஸ்க் ரீஜியன்ல யுக்ரைன் அரசாங்கத்தினுடைய படைகள் வந்து போருக்கு வந்து உள்ளுக்கு வந்துட்டாங்க. ரஷ்யாவுடைய பரப்புல உள்ளுக்கு வந்திருக்காங்க. இப்போ அங்க வந்து மிகப்பெரிய நெருக்கடி வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு ரஷ்யா. ஸோ இவ்வளவு அதாவது இந்த நிகழ்வுகள் எல்லாமே இவ்வளவு வேகமான மாற்றங்கள் நடக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது என்ன விளங்குதுன்னா இந்த போருங்கிறது தவிர்க்க முடியாத போரா போக போகுதுங்கிறது கிளியரா தெரியுது. அதற்கு தயாரிப்பு பணிகள்ல எஜிப்தும் கத்தாரும் ஈடுபடுதுங்கிறதும் தெளிவா தெரியுது. ஸோ இப்ப இதற்காக தான் இவங்க வந்து இந்த வேலை திட்டங்களை பண்றாங்க. இவங்க உண்மையாவே காசா மக்கள் மீது அக்கறை செலுத்துறதுக்கான அடிப்படைகள்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து போகஸா தான் இருக்கு. ஏன்னா அதை வந்து பிரதானப்படுத்தி இருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை உடனடியாக இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர்றதுக்கு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க பண்ணல. இப்போ அதுல இருந்தே கிளியரா தெரியுது இவங்களுக்கு நோக்கம்ங்கிறது வேறையா இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே, ஓகே தோழர். இப்ப இதுல வந்து நீங்க கோர்ஸ் கிரியேஷன் சொன்னதுனால நான் நேரா அங்கேயே வந்துடணும்னு நினைக்கிறேன். அதுல எந்த டிலேவும் இல்லாம. தற்போதைய சூழ்நிலை அங்க எப்படி இருக்கு? ஏன்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த ரீஜனுடைய கவர்னர் வந்து நேரடியாவே புட்டின்ட்ட பேசியிருக்காரு. நம்மளுடைய 28 கிராமங்கள் இன்னும் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, ரஷ்ய படைகளோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படின்றத நேரா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லிட்டாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலன்ஸ்கி பேசும்போது மிக கடுமையான அளவுல எங்கள்ட்ட எல்லாமே உங்க ஆட்கள் எல்லாம் எங்கள்ட்ட சிக்கியிருக்காங்க. பெரிய லெவல்ல உங்க ஆட்கள் நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெப்பே எஸ்கோபர் இத பத்தி எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, குர்ஸ்க் ரீஜன காரணமா காட்டி நெகோசியேஷன் டேபிளுக்கு இழுத்து வந்து உட்கார வைக்கலாம் ரஷ்யாவ. நம்ம சொல்றத ரஷ்யாவ கேட்க வைக்கலாம்னு நேட்டோ எதிர்பார்க்குது. ஆனா வந்து ரஷ்யா வந்து இப்போதைக்கு இதுக்கு போறதுக்கு தயாராவே இல்ல சுத்தமா. பேச்சுவார்த்தைக்கு தயாராவே இல்ல. முழுமையா வந்து இந்த ஏரியா தங்களுடைய ஏரியாவை முதல்ல ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுல வந்து நம்ம ஏற்கனவே போன தடவை பேசுன மாதிரி அந்த அணு ஆயுத அந்த நியூக்ளியர் பிளான்ட் மேல ஒரு தாக்குதல் நடத்தி தீ பத்தி எரிஞ்சது. ஒரு நாள் பூரா போராடி அதை ஆஃப் பண்ணாங்க. திரும்பி மீண்டும் வந்து அந்த குர்ஸ்க் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் நம்ம முடிவு தகவல் வந்திருக்கு. அது என்ன ஆக்சுவலா அப்படி ஒரு பிளான் வச்சிருக்குதா உக்ரைன்? இந்த குர்ஸ்க் ரீஜியனுடைய தாக்குதல்ங்கிறது டாக்டிக்கலான ஒரு தாக்குதல். இதுல வந்து நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இது ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வா தான் நடக்குதுங்கிறத நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இந்த போரை பொறுத்தளவுல அதாவது இந்த எஸ்எம் ஆபரேஷன் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை பொறுத்தளவுல ஸோ இது ரொம்ப டாக்டிக்கலான ஒரு ஒரு தாக்குதல். அந்த டாக்டிக்கலான தாக்குதல்ல அவங்களுக்கு தேவையான அப்ஜெக்டிவை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்கங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இதுல அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே கடுமையான தோல்விகளை அடைஞ்சுகிட்டு இருந்த அந்த ராணுவத்துக்கு ஒரு மோரல் வந்து திரும்ப தேவைப்படுது. ஸோ அதனால வந்து அந்த மோரலை உருவாக்குறதுக்கான ஒரு தாக்குதலா இந்த தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்கு ஒரு வகையில. இன்னொரு வகையில அவரு புத்தின் சொன்ன மாதிரி நீங்க பெப்பே எஸ்கோபார் சொன்னதாகவும் சொன்னீங்க. புத்தின் தான் வந்து அத நேரடியாவே சொல்லியிருந்தாரு. இந்த தாக்குதலுடைய பிரதான நோக்கம்ங்கிறது ரஷ்யாவுல ஒரு பகுதிய புடிச்சு அதன் மூலமா நெகோசியேஷன் பேசும்போது அது ஒரு டூலா வந்து பயன்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்கிறதா புத்தின் வந்து சொன்னாரு. ஆனா, அது அவங்களது கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆயிருக்குங்கிறத புத்தினுடைய விளக்கம் வந்து தெளிவுபடுத்திருச்சு. புத்தின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆ இந்த அதாவது பேச்சுவார்த்தைங்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாதுன்னு இருக்காரு. ஏன்னா, நீங்க மக்கள் மீது தாக்குதல நடத்திட்டு, தீவிரவாத நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டு, அவங்க ஏன்னா இந்த 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 கூர்ஸ்க் ரீஜியன் மீதான யுக்ரைனுடைய தாக்குதல் நடவடிக்கைய வந்து அவங்க என்ன மாதிரி டெர்ம் பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்னலி அவங்க என்ன மாதிரி அத அணுகுறதா டெர்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. கவுண்டர் டெரரிசம் ஆக்ட்ட வந்து அங்க இது பண்ணியிருக்காங்க, என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பகுதியில. கவுண்டர் டெரரிசம் ஆக்ட்ல வந்து நீங்க ஒரு போர வந்து டெர்ம் பண்ணிட்டீங்க. அந்த அந்த இதுக்குள்ள வந்து டெர்ம் பண்ணிட்டீங்கன்னா, அங்க என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா டெரரிஸ்ட்டுகள வந்து நீங்க சாஃப்ட்டா அணுக போறதில்ல. ஒரு போர்ல வந்து நடத்துற மாதிரி டெரரிஸ்ட்டுகள நீங்க நடத்த மாட்டீங்க. ஸோ அததான் வந்து அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இந்த போருங்கிறது ஒரு கவுண்டர் டெரரிசம் அ போர் அப்படிங்கிறத அதுல தெளிவுபடுத்துறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது, யுக்ரைன் தரப்பினான அவங்க வச்சிருந்த காரணம் வந்து, இதன் மூலமா ஒரு நெகோசியேஷனுக்கு ஒரு துருப்புச்சீட்டா அத பயன்படுத்துறதுக்கு முடியும் அப்படின்னு நம்புனது தவிடுபொடி ஆயிருக்கு. அத கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாரு அ அ புதின். இப்போ புதின் சொன்னதிலிருந்து, இத வந்து நெகோசியேஷனுக்கு நீங்க பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா, மக்கள் மீது தாக்குதல் நடத்துறத நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டு நெகோசியேஷனுக்கு பயன்படுத்தணும்ங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான அடிப்படையே கிடையாது. ஏன்னா, நீங்க மக்கள் மீது தாக்குதல் நடத்துறீங்க அப்படிங்கிறத அவரு தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ, அதனால அவங்க எதிர்பார்த்த இந்த ஸ்ட்ராடஜிக் அ நோக்கம்ங்கிறது நிறைவேறாம போயிருச்சு. ஸோ, அடுத்து வந்து இந்த இந்த டாக்டிக்கல் விக்டரிங்கிறது மேற்கத்திய தரப்புக்கு ஒரு மோரல வந்து உருவாக்குறதுக்கான ஒரு ஒரு பிஆர் நடவடிக்கையா வந்து யுக்ரைனியன் தரப்பால எடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா மேற்கத்திய ஆடியன்ஸ் குறிப்பா வந்து இவங்களுக்கு ஆயுத உதவிகள் பண்ணக்கூடிய நாடுகளுடைய ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா, நான் வந்து இந்த போர்ல வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தொடர்ந்து உதவி பண்ணீங்கன்னா, எங்களுக்கு ஆயுதங்கள் வந்து ஆ ரஷ்யா மீது ஏவறதுக்கு உங்களுடைய ஆயுதங்கள அனுமதிச்சீங்கன்னா, நாங்க வந்து போர வந்து மாத்தக்கூடிய வல்லமை எங்கள்ட்ட இருக்கு. அதனால எங்கள நம்பி நீங்க குடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து இந்த இந்த இது தாக்குதல் நடவடிக்கை வந்து பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில அது வெற்றியானாக்க இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஆ அமெரிக்காவுடைய செனட்டர் வார்ஹாக் வார்ஹாக்ன்னு சொல்லலாம். அவரு வந்து லிண்ட்ஸி கிராமு. அவரு இவருக்கு இதுக்கு வந்திருந்தாரு. கீவுக்கு வந்திருந்தாரு. ஜெலன்ஸ்கிய சந்திச்சு பேசியிருந்தாரு. அவரும் ப்ளூமென்தால்ங்கிற ஒரு செனட்டர் 2 பேரும் வந்து சந்திச்சு பேசியிருந்தாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, பாராட்டியிருக்கிறாங்க. நெத்தன்யாகுங்கிற தலைவர வந்து ஜெலன்ஸ்கிங்கிற தலைவர சந்திச்சு தலைவர வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அவருடைய கரேஜியஸான இந்த தாக்குதல் நடவடிக்கைய வந்து பாராட்டியிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது வந்து தொடர்ந்து யுக்ரைனிய அரசாங்கம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ, அந்த வகையில அந்த மேற்கத்திய ஆடியன்ஸுக்கும், மேற்கத்திய நியோகான்ஸுக்கும், குறிப்பா அமெரிக்காவுல இருக்கிற நியோகான்ஸு, ஜெர்மனியில இருக்கிற ஜெர்மனிய அ வேசல்ஸு, அந்த வேசல் தலைவர்கள் எல்லாருமா வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆயுத உதவிகள் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏன்னா ஆயுத உதவிகள் பண்ணா ரஷ்யாவ வந்து தாக்குதல் நடத்த முடியும். ரஷ்யாக்குள்ளேயும் வந்து போர வந்து விரிவாக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க திட்டமிடல்லாம் வந்து வச்சு பண்றதா இப்ப தெரியுது. ஸோ இது வந்து அந்த வகையில யுக்ரைனுக்கு மிகப்பெரிய வெற்றியா தான் வந்து அமைஞ்சிருக்கு. மேற்கத்திய ஆடியன்ஸ கன்வின்ஸ் பண்றது, மேற்கத்திய தலைவர்கள் தனக்கு ஆயுத உதவிகள் வழங்கக்கூடிய
டோனர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க யுக்ரைனிய தரப்பு. போரிஸ் ஜான்சன் இப்ப நேத்துக்கு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கிறாரு அவருடைய தரப்புல இருந்து. அவர் என்ன சொல்றாருனாக்க, ஆயுத உதவிகள் நிறுத்துனீங்கன்னா, ஆயுத உதவிகள் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா, யுக்ரைனால இந்த போர்ல வந்து வெற்றி அடைய முடியும். பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. அவங்க எவ்வளவு திறமையானவர்கள் பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஆயுத உதவிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க, ரஷ்யாவ வந்து நம்மளால வீழ்த்திட முடியும். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து மேற்கத்திய அவங்களுடைய ஆ ஆயுதம் வழங்கக்கூடிய நபர்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த இந்த தாக்குதல் நடவடிக்கை வந்து யுக்ரைனுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து இதுல அச்சீவ் ஆயிருக்கு. அது அவங்க வந்து எதிர்பார்த்ததுங்கிறது நடந்திருக்கு. இன்னைக்கு ஆயுத உதவிகள் அதிகரிச்சிருக்கு. இப்ப ஜெர்மனி வந்து ஆயுத உதவிகள கூட்டுது. புதுசா ஏதேதோ புதுசான அ ஆயுத உதவிகள் வந்து ஜெர்மனி பண்றேன்னு சொல்லி ஒப்புதல் குடுத்திருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து யுக்ரைனுக்கு தேவையான விஷயங்கள் இந்த போர பொறுத்தளவுல. அத வந்து அச்சீவ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில அவங்களுக்கு அதுல வந்து வெற்றி. ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கா பார்த்தீங்கன்னா, யுக்ரைனுக்கு மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா இந்த போர் வந்து ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வார் ஆஃப் அட்ரிஷன் தான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நிதானமான போர் தான் வந்து நடைபெறுது. ரொம்ப பொறுமையா வந்து இந்த போர வந்து நகர்த்துறாங்க ரஷ்ய தரப்பு. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த உயிரிழப்புகள சமாளிக்கக்கூடிய வல்லமை வந்து யுக்ரைன் தரப்புகிட்ட இல்ல. மிகப்பெரிய அளவுக்கு போர வந்து எதிர்கொண்டு வீழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய படைத்துறுப்புகள். ஸோ இந்த படைத்துறுப்புகள் இழந்துகிட்டே போறதுங்கிறது தொடர்ந்து வந்து இந்த போர வந்து அவங்களால நகர்த்தவே முடியாதுங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் நகர்த்துது. இப்ப அதுக்கு அவங்களுக்கு மாற்று திட்டமா வந்து இப்படி ஒரு திட்டத்த வைக்கிறாங்க. இந்த போர வந்து இன்னும் வேகமா கொண்டு போகணும். அப்பதான் நம்மளால வந்து வெற்றி அடைய முடியும். இல்ல அட்லீஸ்ட் தோல்வியிலிருந்து நம்மளால தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க அத நகர்த்துறாங்க. ஆனா அதற்கான எதிர்விளைவுகள தான் வந்து அது உருவாக்குது. என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு அ மற்ற பகுதிகள்ல, குறிப்பா டான்பாஸ் பகுதிகள்ல, ஜப்பரோசியா, ஆ ஆ கர்சோன் பகுதிகள்ல ரஷ்யா வந்து தன்னுடைய தாக்குதல வந்து தீவிரப்படுத்தியிருக்கு. இப்போ யுக்ரைனுக்கு இன்னொரு வகையில இந்த 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 தாக்குதல்ங்கிறது உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புல யுக்ரைன் அரசாங்கம் வந்து இந்த திட்டத்த வடிவமைச்சிருந்தது. அதற்கு காரணம் என்னன்னா, இப்படி ஒரு அ ரஷ்யா பகுதிக்குள்ள ஒரு தாக்குதல் நடவடிக்கைய வந்து ஆரம்பிச்சு போச்சுன்னா, இந்த பகுதிய காப்பாத்துறதுக்காக மற்ற பகுதிகள்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற படைப்பிரிவுகள் வந்து இந்த பகுதிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அது நடைபெறல. ஏன்னா, அந்த பகுதிகள்ல இருந்து எந்த ஃபோர்ஸையும் வந்து அவங்க எடுக்கல. அந்த பகுதிகள்ல ஃபோர்ஸ் வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தாக்குதல் நடவடிக்கைய. ஸோ புது படைகள் பிரிவுகள் தான் வந்து இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. யாருமே வந்து ஏற்கனவே ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற படைகள வந்து இவங்க வந்து கொண்டு வரல. ஸோ அதன் மூலமா வந்து யுக்ரைனுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியா தான் அமைஞ்சு போச்சு. அதே பின்னணியில தான் இப்போ வந்து ஏற்கனவே மிக முக்கியமான அந்த துருப்புல ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் வந்து பெருமளவுக்கு இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து போர நடத்துறதுல மிகப்பெரிய நெருக்கடிய எதிர்கொண்டுகிட்டு இருந்தது யுக்ரைன். இப்போ அதுல மிச்சம் மீதி இருந்த நல்ல தரமான வீரர்கள் பிரிட்டன்ல பயிற்சி எடுத்த வீரர்களா சொல்றாங்க. இந்த தாக்குதலுக்காகவே பிரிட்டன்ல கொண்டு போய் பயிற்சி குடுத்து அனுப்புனது வந்து பிரிட்டன் தான் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தகவல் வந்து சொல்றாங்க. இப்ப பிரிட்டன்ல பயிற்சி பெற்ற தரமான சோல்ஜர்ஸ கொண்டு வந்து ஸ்ட்ராடஜிக்கான இம்பார்ட்டன்ட்டே இல்லாத ஒரு பகுதியில கொண்டு வந்து அ அதாவது அக்ரஷன்ல ஈடுபட்டதன் மூலமா அந்த துருப்புகள முழுமையா இழக்கிறத தவிர வேற வழி இல்ல. ஏன்னா, ரஷ்யா வந்து இந்த போர வந்து எப்படி அணுகுதுங்கிறத நம்ம சொன்னோம். ஏன்னா, அது வந்து ஆன்டி டெரரிசம் ஆக்ட்ட வந்து எனாக்ட் பண்ணியிருக்கு. ஆன்டி டெரரிசம் போர தான் வந்து அந்த பகுதியில நடத்தப் போகுது. அப்பன்னா எந்த வீரர்களும் உயிரோட வெளியில போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு அகப்பட்டுட்டா பிரிசனரா வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா வந்து அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்கள இங்கேயே அழிக்கிறது தான் வந்து அவங்க திட்டமிடலா வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த படைத்துருப்புகள், பயிற்சி பெற்ற தரமான படைத்துருப்புகள் ஏற்கனவே அ பற்றாக்குறையில இருக்கக்கூடிய யுக்ரேனிய அரசு ராணுவத்துக்கு இந்த இழப்புங்கிறது மிகப்பெரிய இழப்பு. அது இந்த நீண்ட காலத்துல என்ன ஆகுதுன்னாக்க, இப்ப இந்த இழப்புகள முக்கியமான வீரர்கள இழந்ததுனால, ஏற்கனவே எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற மற்ற பகுதிகள்ல போர் வந்து இன்னும் தீவிரமடையறதுனால,
இவங்களால வந்து அதை எதிர்கொள்ள முடியாது. அதனால துருப்புகள் வந்து மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். ஒட்டுமொத்தமான இந்த ஃப்ரண்ட் லைன் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் வந்து உருவாக்கும். ஸோ லாங் டைம் ஸ்ட்ராட்டஜிக்கலியாகவும் மீடியம் டேர்ம்லயும் வந்து இது எந்த வகையான பலனையும் அளிக்க போறதில்ல. அது தெரிஞ்சு தான் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பிஆருக்காக நடத்துறாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய உதவியை பெறதுக்காக நடத்துறாங்க. நேரடியா அதாவது நேட்டோவுடைய ராணுவ துருப்புகளுடைய ஆயுதங்கள், படைகளையே வந்து நேரா கொண்டு வர்றதுக்கான முயற்சியில தான் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால வந்து ரஷ்யா வந்து அ ஒரு மாரி நெருக்கடிக்கு உள்ளாக்குனாக்க, ரஷ்யா வந்து ரியாக்ட் பண்ணும். அதன் மூலமா இந்த போரை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க நோக்கம் வச்சிருக்காங்க. ஆனா, அந்த குர்ஸ்க் ரீஜியன்ல இவங்க நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் ரஷ்யா ஒண்ணும் ரஷ்ய பிரசிடென்ட் பெருசா அத வந்து இது பண்ணல. அவர் வந்து கூப்பிட்டு அறிவுறுத்தல் குடுத்திருந்தாரு. இத வந்து தீவிரவாத தாக்குதலா வந்து அறிவிச்சாரு. தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைய வந்து ஆரம்பிக்க சொல்லி அவங்களுடைய ராணுவத்துக்கு அறிவுறுத்தல் குடுத்துட்டாரு. எஃப்எஸ்பி தலைமையில தான் இப்போ அந்த தாக்குதல் வந்து இடம்பெறுது. இந்த ஆன்டி டெரரிசம் தாக்குதல்ங்கிறது அந்த தலைமையில தான் இடம்பெறுது. அவங்களுடைய உளவு பிரிவு தலைமையில தான் வந்து அது நடக்குது. ஸோ ஸோ அது எல்லாத்தையும் குடுத்துட்டு அவருடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப பிரிக்ஸ் மாநாடு நடக்கப்போது. பிரிக்ஸ் மாநாட்டுக்கான தயாரிப்பு பணிகள்ல அவர் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாரு. அதனால வந்து இது எந்த மாதிரி எதிர்பார்த்து இந்த தாக்குதல் வந்து திட்டமிடப்பட்டுச்சோ, அது வந்து ஆக்சுவலா நடக்கல. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகப்பெரிய தோல்விய தான் அடைஞ்சிருக்கு. நீண்ட கால அடிப்படையிலயும் ஒரு மீடியம் டெர்ம்லயும் வந்து யுக்ரைனிய அரசுக்கு மிகப்பெரிய தோல்வி தான் இந்த தாக்குதல பொறுத்தளவுல கிடைச்சிருக்கு. அப்பதான் வந்து அவங்க இப்ப எத நோக்கி நகர்த்துறாங்கன்னா, இந்த போர வந்து ஒரு அணு ஆயுத போரா நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள பார்க்குறாங்க. ஏற்கனவே நம்ம பேசும்போது போன முறை சொல்லியிருந்தோம். ரொம்ப நெருக்கமான நிலைக்கு வந்துருச்சு அணு ஆயுத போருங்கிறது. அப்படிங்கிறத பத்தி நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, அவங்க அந்த ஓவர் த ஹரிசான் ரேடார தாக்குனதன் மூலமா ஒரு அணு ஆயுத போர உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்போ அதுதான் அந்த அ அதாவது அணு அணு உலைகள் அதாவது அணு உலைகள் இந்த மின்சார தயாரிப்புக்காக பயன்படக்கூடிய அணு உலைகளுடைய அந்த கொதிகலன்கள். அந்த கொதிகலன்கள் லிக்விட் ஃபார்ம்ல வந்து வச்சிருக்கிற கொதிகலன்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டமிடல் வந்து யுக்ரைனிய தரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், அது வந்து சீக்கிரமா தாக்குதல் நடத்துறதுக்கு போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் ரஷ்யால இருக்கிற ஒரு செய்தி நிறுவனம் அவங்களுக்கு இருக்கிற இன்டர்னல் சோர்ஸ் மூலமா யுக்ரைன்லேருந்து அந்த தகவல்களை பெற்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு தாக்குதல். இது கிட்டத்தட்ட என்னன்னா, ரஷ்யா மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கான திட்டமா தான் வந்து இந்த திட்டம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுல இருக்கிற அணு உலை மீது தாக்குதல் நடத்துறதன் மூலமா, ரஷ்யாக்குள்ளேயே வந்து அணு ஆயுத தாக்குதல் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது தான் அதனுடைய திட்டமா இருக்கு. இப்ப இது வந்து எதை நோக்கி நகர்த்தும்னா, அப்படி ஒரு வேளை பண்ணா இந்த ஆயுதம் வந்து யாருடைய ஆயுதமோ அந்த நாடு வந்து இந்த தாக்குதலுக்கு உடந்தையா இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்குமான போரா தான் வந்து நடக்குது. ஸோ அதனால ரஷ்யா வந்து தன்னுடைய நாட்டின் மீது அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, அதுக்கு திரும்ப அணு ஆயுதத்த பயன்படுத்துறத தவிர வேற வழி இல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையை நோக்கி இந்த இந்த எஸ்கலேஷன் வந்து நகர்த்துறாங்க யுக்ரைனிய தரப்பு. யுக்ரைன்ல இருக்கிற நியோ நாசிகள் வந்து அந்த மாதிரி வந்து நகர்த்துறாங்க. இதுக்கு அமெரிக்கா முழுமையான ஆயுதம் வழங்குது. முழுமையான ஆதரவு குடுக்குது. முழுமையான ரெகாக்னிசன்ஸ், இன்டெலிஜென்ஸ் இன்புட் குடுக்குது. சேட்டலைட் தகவல்கள் குடுக்குது. அவங்களுடைய படைப்பிரிவுகள அனுப்பியிருக்கு. இந்த ஆயுதங்கள இயக்கறதுக்கு. செனட்டர்ஸ் வந்து நேரடியா சொல்றாங்க, "இப்படிதான் சூப்பரா பண்ணிட்டீங்க. எக்ஸ்ட்ரார்டினரி, பிரில்லியன்ட். அதனால இதே மாரியே நீங்க திரும்ப பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் எங்க நோக்கி நகர்த்துறாங்கன்னா, உலகத்தினுடைய அழிவுக்கு உலகத்த வந்து தள்றாங்கங்கிறது தான் இந்த போர் வந்து எவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. இந்த ஜியோபொலிட்டிக்கல் நிகழ்வுகள்ங்கிறது இந்த பகுதி மட்டும் இல்ல. உலகம் முழுக்க எப்படியெல்லாம் வந்து இந்த நியோகான் ஐடியாலஜிஸ் வந்து உலகத்த வந்து ஹாஸ்டேஜ் பண்ணி, உலகத்த வந்து அழிக்கிறதுக்கான ஒரு போர் நடவடிக்கையில ஈடுபடுறாங்கங்கிறத நம்மளால கண் முன்னாடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு தோழர். ஓகே, ஓகே தோழர். எனக்கு இதுலதான் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நியூக்ளியர் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க கொண்டு வந்து ஏதாவது பெரிய பிரச்சனையை பண்ணிட்டாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தரையும் சொல்ற மாதிரி
இந்த அணு ஆயுத போர் அப்படின்றத நம்ம பேசவே கூடாது. ஆக்சுவலா அதை பேசுறதுக்கு இடத்துக்கு தள்ளப்பட்டதே மிக ஒரு கெடு வாய்ப்பா தான் இதை நம்ம பார்க்கணும். இப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. பார்க்கலாம். அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன போகுதுன்னு பார்க்கலாம். தோழர் நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல தோழர், நம்ம ஏற்கனவே சரி. ஏற்கனவே பேசியிருந்த ஒரு நம்ம பகுதியில இடம்பெற்ற இந்த ஆட்சி மாற்றம், அதாவது பங்களாதேசத்துல நடந்த ஆட்சி மாற்றம், வங்கதேசத்துல நடந்த ஆட்சி மாற்றம். சரி. ஸோ அதை பத்தின தகவல்கள் வந்து பெருமளவுக்கு திரட்டிட்டு பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ஆபத்தானது. சரி. அதே போல இந்த பகுதியினுடைய செக்யூரிட்டிக்கு மிக மிக ஆபத்தானது. அந்த நடவடிக்கையில மேற்குலக நாடுகள் ஈடுபட்டு இருக்காங்கிறத வந்து விளக்குற ஒரு சம்பவமா தான் பல இந்த பங்களாதேசத்தினுடைய அரசு வந்து நீக்கப்பட்டு புது அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அரசை நீக்கினதுல மிகப்பெரிய பங்கும் வகிச்சது வந்து அமெரிக்காவினுடைய நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் டெமோக்ரஸி, அமெரிக்காவுடைய தூதரகம் இந்த பகுதி முழுக்க வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கு. இதுல ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைங்கிறது தவறான வெளியுறவுத்துறை செயல்பாடுகள் பண்றதன் மூலமா இது எல்லாத்தையும் வந்து இதுக்கு தேவையான கிரவுண்ட் ஒர்க்கை வந்து இந்திய வெளியுறவுத்துறையும் இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸும் வலதுசாரிகளும் வந்து இந்த கிரவுண்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கிரவுண்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய ரெஜிம் சேஞ்ச் நியோகான் டாக்டிக்ஸ் வந்து கிளியரா ஒர்க் ஆயிருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிருக்கு பங்களாதேஷை பொறுத்தளவுல. இப்போ இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம், மியான்மருக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். இது எல்லாம் வந்து எவென்ச்சுவலி சைனாவுடைய எதிர்கால போருக்கான ஒரு நிகழ்வுகளா இந்த பகுதியில் நடக்குது. நம்ம ஏற்கனவே ஐ திங்க் வந்து பேசும்போது சொல்லியிருந்தோம், இந்த மெக்கிண்டருடைய தியரி பிரகாரம் இந்த வேர்ல்டு ஐலாண்டுங்கிற அந்த மெயின்லேண்டு, இந்த இந்த மையப்பகுதி, கோர் பகுதி, இந்த இந்த வேர்ல்டு ஐலாண்டினுடைய கோர் பகுதி, இந்த கோர் பகுதியில் வந்து பவர்கள் வந்து உருவாகிறதுங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கும் காலனியத்துவ நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாடுங்கிறது கடற்மார்க்கமான கட்டுப்பாடு. ஏன்னா அவங்க இந்த பகுதிக்குள்ள கிடையாது, இந்த கோருக்குள்ள கிடையாது. அவங்க கடல் மார்க்கமா தான் இந்த பகுதியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்ப இந்த பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு பவர் வந்து இந்த பகுதியில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூழல் வந்து உருவாகுது அப்படின்னா அது வந்து உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் அவருடைய தியரி. இப்போ இதுகாலம் வரைக்கும் இந்த 500 ஆண்டுகள்ங்கிறது உலகத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்தினாங்க, இந்த 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 பைவிட்டல் ரீஜனை வந்து எப்படி கட்டுப்படுத்தினாங்க, இந்த வேர்ல்டு ஐலாண்டினுடைய பைவிட்டல் ரீஜனை எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னா கடல் மார்க்கமான கட்டுப்பாடின் மூலமா தான் வந்து அதை படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடல் மார்க்கமான கட்டுப்பாடுங்கிறது இந்த யுக்ரைன் போருக்கு அப்புறம் மிகப்பெரிய கேள்விக்கு வந்துருச்சு. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே வந்து இதை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகிடுச்சு. ஸோ அந்த சம நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனுங்கிறது கடல் மார்க்கமான கட்டுப்பாடு தான். இப்போ அதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள்ங்கிறது பல அமைப்புகள் இருக்கு, நேட்டோ இருக்கு, குவாட் இருக்கு, ஆக்குஸ் இருக்கு. ஸோ இப்படி பல அமைப்புகள் வந்து அதற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இது எல்லாமே வந்து இந்த அதாவது கடல் ரீதியான கட்டுப்பாடை வந்து தங்களுடைய கைப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதன் மூலமா தான் இந்த பவரை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க, உலகத்தினுடைய எஜமானர்களா இருக்கிறாங்க, எம்பையர்ஸா இருக்கிறாங்க. இப்போ அது இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற இந்த 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 கோர் பகுதியில் இருக்கிற பவர்ஸை வந்து எதிர்கொள்றதுக்கு இந்த பகுதிகளை அவங்க எந்த வகையில வந்து எதிர்கொள்ள முடியும், எங்க வந்து அவங்க வந்து அந்த பவரை வந்து அவங்க தாக்குதல் நடத்த முடியும்னா இந்த ரிம்லேண்ட்ல தான் வந்து அவங்களால தாக்குதல் நடத்த முடியும். இந்த ரிம்லேண்ட் வழியா தான் வந்து தாக்குதல் நடத்தி அவங்க இந்த பவரை வந்து அழிச்சாகணும். இந்த ரிம்லேண்டுன்னு சொல்றதுங்கிறது கடல் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த யூரேஷியன் கான்டினென்டோடைய கடல் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், பகுதிகள், இந்த துறைமுக பகுதிகள். இந்த துறைமுக பகுதிகள் தான் வந்து அவங்களுக்கான பேஸ். இப்போ அவங்க அங்கிருந்து தான் இந்த கோர் பகுதியை வந்து தாக்குதல் நடத்த முடியும்.
ஏன்னா இவங்க இந்த பகுதிக்குடைய பவர்கள் கிடையாது. இவங்க வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள். இப்ப இவங்க வெளியிலிருந்து வர்றவங்க எங்கிருந்து தாக்குதல் நடத்த முடியும்னா, இந்த துறைமுக பகுதிகள்ல இருந்து தான் தாக்குதல் நடத்த முடியும். அந்த பகுதியில இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து தான் தாக்குதல் நடத்த முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல இந்த ஜியோபொலிட்டிக்கல் மாற்றம் நடக்கிற இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல இந்த ரிம்லேண்ட் பகுதிகள் முழுக்க வந்து பிரச்சனைகள வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். இந்த ஜியோபொலிட்டிக்ஸ பத்தி பேசும்போது. இப்ப அதுல நீங்க வரிசையா பார்க்கலாம். நேரடியா ரஷ்யாக்குள்ள போறதுக்கான கதவ வந்து திறக்கிறதுக்கு தான் யுக்ரைன்ங்கிற பகுதி வந்து தேவைப்படுது. இப்ப யுக்ரைன்ங்கிறது நேரடியா ரஷ்யாவுடைய கதவுல இருக்கிற பகுதி. இப்ப அது நேரடியா தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டமிடலோட தான் வந்து யுக்ரைன வந்து நேட்டோக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி ஈடுபட்டுருக்கு. அது போரா வந்து இன்னைக்கு விரிவடைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மேற்காசிய பரப்புல இருக்கக்கூடிய நாடுகள். இப்ப மேற்காசிய பரப்புல மெடிட்டரேனியன் பகுதி அந்த 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 கடற்பரப்பினுடைய சுற்றுவட்டம் முழுக்க கடந்த 20 வருஷமா வந்து 10 வருஷம் குறைஞ்சபட்சம் 10 வருஷமா வந்து ஆட்சி மாற்ற நடவடிக்கைகள்ங்கிறது முழுமையா நடைபெற்றுச்சு. துனிசியால ஆரம்பிச்சு, லிபியா, சிரியா, எகிப்து இந்த பகுதி முழுக்க வந்து இந்த அ மெடிட்டரேனியனுடைய பகுதி முழுக்க, அந்த ரிம் முழுக்க வந்து இந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றுச்சு. அது அப்படியே விரிவடைஞ்சு, விரிவடைஞ்சு அ இந்திய கடற்பரப்பு நோக்கி நகர ஆரம்பிச்சது. இப்ப இந்திய கடற்பரப்புனாக்க, நீங்க வரிசையா பார்க்கலாம். பாகிஸ்தான்ல வந்து நடந்தது. பாகிஸ்தான்ங்கிறது இந்திய கடற்பரப்புல வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. பாகிஸ்தான்ல வந்து இம்ரான் கான வெளியேத்துறதுக்கான முயற்சி இடம்பெற்றுச்சு. இலங்கையில ஆட்சி மாற்றத்திற்கான கலர் ரெவல்யூஷன் உருவாக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுச்சு. பங்களாதேஷ்ல இடம்பெற்றுச்சு. தாய்லாந்துல இதற்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து இடம்பெற்றுகிட்டு இருக்கு. இந்தோனேஷியால இதற்கான முயற்சிகள் வந்து இடம்பெற்றுகிட்டு இருக்கு. இப்ப இந்த பகுதி முழுக்க வந்து இந்த முயற்சிகள் வந்து தொடர்ந்து இடம்பெற்றுகிட்டு இருக்கு. இதுல இந்த பகுதியில அவங்க எப்ப வந்து என்டர் ஆக முடிஞ்சிருக்குன்னா, இலங்கையில தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த வரைக்கும் அவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. இப்போ இது வந்து தடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான பவர். இன்னைக்கு அன்சாருல்லா அமைப்பு மாதிரி அன்னைக்கு தடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான பவர்னாக்க அது தமிழீழ விடுதலை புலிகள். தமிழீழ விடுதலை புலிகள் அழிக்கப்பட்ட உடனே, இந்த பகுதி முழுக்க அவங்களுடைய ஜியோபொலிட்டிக்கல் கேம்ல வந்து மிக முக்கியமான பகுதியா மாறிடுச்சு. மிக முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்தியாவுடைய பாதுகாப்புங்கிறது இங்க மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக ஆரம்பிக்குது. ஸோ, இதுதான் வந்து இப்ப இந்த பகுதி முழுக்க வந்து இடம்பெற்றுக்கிட்டே வருது. வரிசையா நடக்குது. இதனுடைய வெளிப்பாடா புலிகள் அமைப்பு அழிக்கப்பட்ட உடனே வந்து இன்னொரு அ இனப்படுகொலை வந்து அரங்கேறினது ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிரா நடைபெற்றுச்சு. ஏன்னா ரோஹிங்கியா அதாவது பர்மாங்கிறது மிக முக்கியமான பகுதியா வந்து மேற்குலக நாடுகளால பார்க்கப்படுது. இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பிரச்சனை இருக்குன்னா, எதனால வந்து இந்த பகுதி வந்து இவ்வளவு தீவிரமா வந்து ஜியோபொலிட்டிக்கல் மாற்றங்களுக்கு உள்ளாகுது, இல்ல போட்டிகள் வந்து இந்த பகுதியில இடம்பெறுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு. அதேபோல சைனாங்கிற பவருக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு தயாராயிட்டாங்க நியோகான்ஸ். இப்ப தயாரானதுக்கு அப்புறம் சைனாவுடைய எனர்ஜி தேவைகளுக்கான ரூட்ட வந்து அறுக்கணும். அதுதான் வந்து அவங்க அறுத்தா மட்டும் தான் சைனா வந்து தாக்குதல் நடத்தி வீழ்த்த முடியும். ஸோ, இப்ப அந்த ரூட்ட கட் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ங்கிறது, இவங்க கையில ஏற்கனவே இருக்கிற ஒரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணைங்கிறது மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ். மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் இவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஏன்னா, இவங்க வந்து இங்க அ சிங்கப்பூர்ல வந்து இவங்களுடைய ராணுவ தளத்த வச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர் வந்து இவங்களுக்கு முழுமையா ஆதரவு குடுக்கக்கூடிய நாடு. மலேசியாவும் கிட்டத்தட்ட பாதி அளவுக்காவது ஆதரவு குடுக்கக்கூடிய நாடு. ஸோ, அதனால அந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ட வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. எப்ப வேணாலும் சைனா வந்து அந்த இடத்துல சோக் பண்ண முடியும். கட் பண்ண முடியும். இப்ப பபல் மண்டாப் எப்படி யமன் அன்சாருல்லா அமைப்பு தடுத்து நிறுத்துனுச்சோ, அதே மாதிரி இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ட அமெரிக்காவால தடுத்து நிறுத்த முடியும். அவங்களுடைய 7த் ஃப்ளீட் இந்த பகுதியில தான் இருக்கு. ஸோ, இப்ப இந்த பகுதியில ஆயில் வர்த்தகத்திற்கான இந்த மிக முக்கியமான நீரிணைய வந்து தடுத்துட்டீங்கன்னா, சைனாவுக்கு உள்ளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடல் மார்க்கமா. அப்போ அதற்காக திட்டமிடப்பட்டு ஸ்ட்ராடஜிக்கான ஒரு காய் நகர்த்தலா
சைனா வந்து சில விஷயங்கள வந்து பண்ணுச்சு. தனக்கு தேவையான அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ கொண்டு போறதுக்கான இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும்போது கொண்டு போறதுக்கான எமர்ஜென்சி நடவடிக்கையை ஏற்படுத்தின நிகழ்வுகள்ல மிக முக்கியமானது. பர்மாவுடைய துறைமுகத்திலிருந்து தன்னுடைய நிலப்பகுதிக்கு ஒரு ஆயில் பைப்லைன கொண்டு போச்சு. இப்ப இந்த கேஸ் ஆயில் பைப்லைன்ங்கிறது இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல மிக முக்கியமானது. அது வந்து பர்மாக்குள்ளே போகுது. இப்போ இதுல இந்த சிட்டகாங்கிற துறைமுகம்ங்கிறது பங்களாதேஷ்ல இருக்கு. இப்ப இந்த சிட்டகாங் துறைமுகத்த அ தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது, இல்லன்னா அதுக்கு முழுமையான உதவிகள் பண்ணி, தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ வச்சுக்கணுங்கிறதுல சைனா வந்து தீவிரம் காட்டுனுச்சு. இப்ப இந்த சிட்டகாங் துறைமுகம் பக்கத்துல இருக்கிற பர்மாவினுடைய துறைமுகம். அந்த பர்மா துறைமுகத்திலிருந்து அதாவது ஆயில் வந்து கேஸ் பைப்லைன் மூலமா சைனாக்குள்ள போறதுக்கான வழிய வந்து உருவாக்கி வச்சிருந்தது. அத அழிக்க வேண்டிய இடத்துல தான் ரோஹிங்கியா இனப்படுகொலை வந்து இடம்பெற்றுச்சு பர்மாக்குள்ள. அப்ப வந்து இனப்படுகொலை நடந்துருச்சு. இனப்படுகொலை நடந்து ஆங் சாங் சூயிங்கிற ஒரு தங்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர கொண்டு வந்து இனப்படுகொலை நடத்தி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மையார வந்து வெளியேத்திட்டாங்க அங்க இருந்த ராணுவம். அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. இல்ல அவங்க ஜெயில்ல இருக்கிறாங்க. இப்போ அங்க மீண்டும் ஆட்சி மாற்றத்திற்கான முயற்சியில அமெரிக்கா தொடர்ந்து செயல்படுது. இப்ப அதற்காக அங்க இருக்கிற அந்த ரொக்கைன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அ அதாவது பிரிவினை கோரிக்கை வச்சிருக்கக்கூடிய இன ரீதியான பிரிவினை கோரிக்கை வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து, அவங்களுக்கு ஆயுத உதவிகள் பண்ணி, அவங்க யாருக்கு எதிரான தாக்குதல வந்து அங்க நடத்துறாங்கன்னா, பர்மீஸ் ஆர்மிக்கு எதிரான தாக்குதல பண்ணல. இந்த பைப்லைன உடைக்கிற வேலையில ஈடுபடுறாங்க. இப்போ இந்த நோக்கமே பர்மாவோட இனப்படுகொலையும் சரி, பர்மாவினுடைய கட்டுப்பாடு வந்து தங்களுடைய கைக்கு கொண்டு வரதுக்கான அடிப்படை காரணமா இருக்கிறது, அங்கிருந்து போற பைப்லைன். அந்த பைப்லைன அழிக்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப இந்த ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இலங்கையில தமிழீழ விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டாங்க. இனப்படுகொலை அடங்கிருந்துச்சு. அதே மாதிரி ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பர்மால அழிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு எதிரா வந்து இனப்படுகொலை இடம்பெற்றுச்சு. அதற்கு அப்புறம் உருவான அரசாங்கத்திற்கு எதிரா பல பிரிவுகள வந்து அந்த நாட்டுக்கு எதிரான பிரிவுகள வந்து உருவாக்கி, அமெரிக்கா நேரடியா வேல பாக்குது. அமெரிக்கா நேரடியா ஆயுத உதவிகள் பண்ணுது. அவங்களுக்கு டிப்ளமேட்டிக் கவர் குடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மீடியாக்கள் முழுக்க வந்து அவங்கலாம் போராட்டவாதிகள்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ற வேலையில ஈடுபடுறாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஆயில் பைப்லைன உடைக்கிற வேலையில ஈடுபடுறாங்க. இப்ப இந்த மாற்று திட்டமா சைனா வச்சிருக்கிற இந்த திட்டத்த உடைக்கிறதுக்காக அவங்களுடைய காய் நகர்த்தல்கள்ங்கிறது பங்களாதேஷ்குள்ள வந்து இடம்பெறுது ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறதுக்கான நடவடிக்கை. இப்போ பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரதன் மூலமா இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை கொடுக்க முடியும். இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்டு வர முடியும். அதே மாதிரி சைனாவுக்கு போற இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரூட்ட வந்து கட் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. இப்போ பர்மாக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் உருவாக்கப்படுது. ஸோ இப்படி பல்வேறு வகையில இது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நலனுக்கு வந்து எதிரானது, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எதிரானது. ஆனா இந்திய வெளியுறவுத்துறைங்கிறது இது அனுமதிக்குது. அதற்கு தேவையான கிரவுண்ட் ஒர்க்க பூரா இந்திய வெளியுறவுத்துறை பண்ணியிருக்குது. இத்தனை ஆண்டு காலம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை நடந்துகிட்ட விதங்கள்ங்கிறது அதுதான் நடந்திருக்கு. அப்படித்தான் பண்ணியிருக்குது. ஏன்னா இந்த மக்களுடைய ஆதரவு, இந்த பகுதியினுடைய மக்களுடைய ஆதரவு இந்திய வெளியுறவுத்துறை ஒரு காலமும் பெற்றதில்ல. இந்த மக்களுக்கு எதிரா தான் இயங்கியிருக்கு. இப்போ இந்திய வெளியுறவுத்துறை இயங்கியிருக்கு. மோடி அரசாங்கம்ங்கிறது தன்னுடைய பார்ப்பன பனியான் நலனுக்காக வந்து இயங்குனதுனால, ஒரு எக்ஸ்ப்ளாய்டிவ் பாலிசிய தான் வந்து இந்த பகுதி முழுக்க அது வைக்குது. அதன் மூலமா வந்து எதிர்ப்ப தான் சம்பாதிக்குது. அண்டை நாடுகள்ல எதிர்ப்ப சம்பாதிக்குது. அதே மாதிரி இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்புணர்வு பிரச்சாரம், தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் நடைபெறதுனால, அது என்னமா போய் சேருதுன்னா, அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இந்த நாட்டுல குறிப்பா மக்கள். நாடுகள்னா தலைவர்கள் வந்து அத பத்தி பெருசா கண்டுக்கிறது இல்ல. மக்கள் வந்து இந்த இந்தியாங்கிற நாடு முஸ்லிம்களுக்கு எதிரான நாடுங்கிற சிந்தனை ஓட்டம் வந்து உருவாகுது. அது அந்த பிரீடிங் கிரவுண்டா மாறுது. அந்த நாட்டுல வந்து இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் கட்டமைக்கப்படும்போது,
அது கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிற அந்த மக்கள்ங்கிறவங்க கம்ப்ளீட்டா அதை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அது அமெரிக்காவுக்கு மிக சாதகமா போயிடுச்சு. அதுதான் இந்த கூ பிளாட்டுக்கான அடிப்படை. ஸோ இந்தியாவுடைய அரசியல், இந்தியாவுடைய உள்நாட்டு இஸ்லாமிய வெறுப்பு அரசியல், இந்தியாவுடைய மோடி அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட் நல விரும்பிய அரசியல், அவங்களுடைய ஆட்சி, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய 30-40 ஆண்டு கால தவறான கொள்கை முடிவுகள், இது மூன்றும் சேர்ந்து இந்தியாவுடைய பக்கத்திலேயே மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா ஏற்படுத்துறதுக்கு உதவி பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் ஒர்க்கு இவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அமெரிக்கா இந்த கிரவுண்ட் ஒர்க்கில் பண்ணி இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வுங்கிறது இந்த பங்களாதேஷ் ஆட்சி மாற்றத்துல நிகழ்ந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பேசலாம். இதுல வந்து மொசாத் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி மாற்ற நடவடிக்கையில மொசாத் சம்மந்தப்பட்டிருக்கு. சிஐஏனுடைய பல பல அமைப்புகள் சம்மந்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ராஜாங்க திணைக்களம் சம்மந்தப்பட்டிருக்கு. அதே போல் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை தூதரகம் வந்து முழுமையாக வந்து வேலை பார்த்துருக்கு. பல அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க, பல ப்ரொஃபஸர்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க, இதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. கடந்த 10 வருஷமா அந்த முயற்சி வந்து இடம்பெற்று கடைசியாக ஹசீனாவை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து இந்தியாவுக்கு ஆதரவானவர்களாக வந்து நினைச்சு அந்த மக்கள் வந்து போராட்டம் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு அந்த போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை அமெரிக்கா நேரடியாக பயன்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு இதுல எந்த பலனும் இல்லை. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆப்பு, அவ்வளவுதான். இந்த லட்சணத்துல இருக்கு வெளியுறவுத்துறை. இவங்க வந்து அங்க போய் பேசுறாங்க, பேசுற சுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து எழுத்து வடிவமா எதுவும் தயார் பண்ணிருக்கீங்களா, கட்டுரை மாதிரி? இல்ல தோழர், அது பண்ணணும். பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே தோழர், அது ரெடி ஆச்சுன்னா தோழர் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய தோழர்கள் கேட்டாங்க, அதை வந்து இவங்க பேசுறதெல்லாம் எழுத்துரையும் மாத்துங்க அப்படின்னு. அது என்னன்னா, எழுத்துரையும் மாத்துறதுல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. தோழருக்கும் வேலை சரியா இருக்கு, எனக்கும் வேலை சரியா இருக்குது. முன்னாடி மாதிரி என்னால் நேரம் ஒதுக்க முடியல. அதனால கிடைக்கிற நேரத்துல, அதனாலதான் உங்களுக்கு தெரியும், ஒரு சீரான டயத்துல இத்தனை மணிக்கு கரெக்டா இந்த வீடியோ வரும் அப்படின்னு எங்களால சொல்ல முடியாது. மற்ற டிராவல் வீலாக் போட்ட மாதிரி என்னால இது பண்ண முடியாது. அந்த காரணம் தான், ஏன்னா 2 பேருக்குமே இங்க நேரம் இருக்கணும். அதனாலதான் அந்த எழுத்துரையும் மாத்துறதுல எங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதுலயும் வச்சுக்கிறோம், அதே போல ரம்பிள்லயும் நாங்க அப்லோட் பண்ணிடுறோம். பின்னால ஏதாவது ஒருவேளை சேனலை முடக்கிட்டாங்கன்னா அங்கிருந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.